நாம கடந்த வாரத்திலையும் தியானிச்சோம் இல்லைங்களா? ஓகே, வாசிப்போம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். இப்ப தேவன் யாக்கோபினுடைய வாசஸ்தலம்னா என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள். யாக்கோபு அந்த பேரை தான் ஆண்டவர் என்ன மாத்துறாரு? இஸ்ரவேல் மாத்துறார் இல்லைங்களா? அப்போ அந்த இஸ்ரவேலுடைய கூடாரங்கள் அப்படின்னு எதை குறிக்குது சொல்லுங்க? இஸ்ரவேலருடைய கூடாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப யாக்கோபு கூடாரங்களில் தான் குடியிருந்தார். பொதுவாகவே எபிரேயர்கள் எல்லாருமே கூடாரங்களில் குடியிருப்பதுதான் வழக்கம். அவர்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் ஆபிரகாமும் இதுல தான் குடியிருந்தாரா? கூடாரங்களில். யாக்கோபு கூடாரங்களில், ஆமா. ஈசாக்கு கூடாரத்துல தான் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். சரி, ஏன் அவர்கள் நல்ல ஒரு வீடு எல்லாம் கட்டி இருக்கல அப்படின்னா அதற்கு பைபிள்லயே வசனம் இருக்கு. ஆமா, 13:11 நீங்க எபிரேயர்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா 11:10 வாசிங்க. எபிரேயர். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தார்கள். ஏன் அவங்க வீடு கட்டலன்னா அவரு தான் நமக்கு கட்டி வச்சிருக்கிறாரே, நம்ம எதுக்கு கட்டணும்? அவங்க எதுக்கு காத்திருந்தாங்களா? தேவன் கட்டி நமக்காக வைத்திருக்கிறார். இன்னொரு ரீசன், காரணம் என்ன என்று சொன்னால், எபிரேயன் என்று சொன்னால் அவர்கள் ஒரே இடத்திலே இருப்பதில்லை. அவர்கள் தேவன் எங்க போன்னு சொல்றாரோ அங்க போய் ஆகணும். இப்ப உதாரணத்துக்கு ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்றார். அவன் என்ன செய்தா? போனா அப்படின்னு சொன்னா நேரம் அங்க போகல இல்லைங்களா? பல இடங்கள் அவர் என்ன பண்ணாரு? கூடாரங்களை போட்டு தங்கி அதன் பிறகுதான் அவர் என்ன செய்வார்? போனார். யாக்கோபு அப்படிதான், ஈசாக்கு அப்படிதான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களே வனாந்தரத்துல 40 வருஷம் வந்தாங்க இல்லைங்களா? அங்கேயும் என்னதான் செய்தார்கள்? கூடாரத்தை போட்டுதான் அவர்கள் தங்கினார்கள். இப்ப மேகஸ்தம்பம் போகும் பொழுது கூடாரத்தை பிரித்து கொண்டு போய்விடுங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் என்ன செய்ய சொன்னார்? எனக்கு உண்டாக்க சொன்னார். அதுவும் தேவன் தங்கி வாசம் பண்ணுவதற்காக. அதாவது நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்கள் என்று சொன்னார். யாத்திராகமம் 25:8 நீங்க வாசித்து பார்க்கலாம். அதை ஏன் சொன்னா, அதுவும் பாருங்க, தேவன் அவர்களோட வாசம் பண்ணவும் எதை தான் எனக்கு உண்டாக்குங்கள் சொல்றாரு? கூடாரத்தை தான் உண்டாக்கு. ஏன்னா அவங்க ஒரே இடமா அதே இடத்துல நிலைத்து அவர்கள் இருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் போய் அது ஒரு பிரயாணம் இல்லைங்களா? சோ மேகஸ்தம்பம் போகும், தொடர்ந்து 1 மாசம் போயிட்டே இருக்கும், போயினே இருக்கணும். 1 மாசம் ஒரு இடத்துல நிற்கும், 1 வாரம் நிற்கும், 1 நாள் நிற்கும். அப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்லணும்? உடனே ஒரு கூடாரத்தை போட்டு அவர்கள் அங்கே இருப்பார்கள். சோ அதனால அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர் என்ன பண்ணார்கள்? போய்கொண்டே இருந்தார்கள். கானானுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? வீடுகளையும் தோட்டங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்தார். இப்போ அவர்களுக்கு வாக்குத்தத்தமான ஒரு தேசம் கானான். நமக்கு என்னது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எது? நமக்கு பரலோக ராஜ்யம். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் போகிற வரைக்கும் எப்படி இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருந்தார்களோ அதே போல இந்த உலகத்திலே நாம் தொடர்ந்து என்ன செஞ்சிட்டே இருக்கிறோம்? பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறோம். சோ வாழ்க்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய பிரயாணம். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த பிரயாணம் தொடங்கியது. நாம தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரும் பொழுது அந்த பிரயாணம் முடிகிறது. சோ இதெல்லாவற்றையும் அவர்கள் ஓரளவுக்கு அறிந்திருந்தார்களே தவிர, அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவன் எங்களுக்கு எதை கொடுத்தார் வாக்குத்தத்தமாக? அதுதான் எங்கள் தேசம். அது வரைக்கும் நாங்கள் எங்க தான் இருப்போம்? கூடாரங்களில் தான் இருப்போம் என்று சொல்லி இருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையில அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது. அது மட்டுமல்ல, இங்க தேவன் இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறார்? நான் அந்த யாக்கோபினுடைய வாசஸ்தலங்களை பார்க்கிலும் நான் எதுல பிரியமா இருக்கிறேன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்களை பார்க்கிலும் நான் எங்க பிரியமா இருக்கிறேன்? சியோனுடைய வாசஸ்தலத்திலே நான் பிரியமா இருக்கிறேன். இப்பொழுது சியோன் அப்படின்னா என்ன? சியோன் என்பது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாசஸ்தலங்கள்ல அவர் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் அவர் எங்க வாசம் பண்ண ரொம்ப பிரியமா இருக்கிறாரா? சபையில தான் பிரியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவீங்க. அதுபோலதான் தேவன் அவர் மகிமையான பரலோகமே அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது.
தேவ தூதர்கள் எல்லாம் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பாடுற பாட்டெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். இந்த பூமியில நம்ம கேட்கிற பாட்டே, மனுஷன் பாடுற பாட்டே எப்படி இருக்குது நமக்கு? ஓ, ரொம்ப அருமையா இருக்கு, இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கேட்கறோம் இல்லைங்களா? திரும்ப திரும்ப கேட்கறோம். தேவ தூதர்கள்லாம் பாடின பாட்டை கேட்டீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. அந்த மாதிரி பாடுவார்கள். அப்படியெல்லாம் பாடி அவ்வளவு கரெக்டான நோட்ஸ்ல பாடுவாங்க, அவ்வளவு கரெக்டான ராகத்துல பாடுவார்கள். ஆரோகண சங்கீதம், அவரோகண சங்கீதம் வாசிருக்கீங்களா? அதெல்லாம் பாருங்க, அவ்வளவு அழகா நோட்ஸோட அதெல்லாம் போட்டிருக்கு, எழுதியிருக்கு. அப்படிதான் பாடி இருக்கு. தாவீது அவர் தோன்றதெல்லாம் தாவீது எழுதிடுவாரு, எழுதி கொடுத்துருவார் ராகத்தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம். அதிலே போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ராகெல்லாம் அவருக்கு வராது, அவருக்கு எழுதி தள்ளிடுவாரு. ஒன்லி அவர் பாடல் ஆசிரியர் மட்டும்தான், அவர் எழுதி தள்ளிடுவாரு. அவங்க தான் மெட்டு போட்டு ராகத்தை போட்டு அதை பாட்டு பாடணும். அந்த மாதிரி அப்படிதான் அதற்கு இசையமைத்து பாடுவார்கள். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அது போலதான். ஆனா கவனிங்க, அவர் ராகத்துக்காகவோ தாளத்துக்காகவோ அவர் பாடவில்லை. அவர் வாழ்க்கையில பட்ட ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவத்தையும் பாடலாக அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு சியோன் என்பது சபையை குறிக்கிறது. சபையில வாசம் பண்ணவர் அவர் விரும்புகிறார், அவர் பிரியமா இருக்கிறார். அப்படின்னா யோசித்து பாருங்க, அப்படி பரலோகத்துல இல்லாதது, அவர்கள் தேவன் தூதர்கள் பாடுகிற பாட்டிலே இல்லாதது அப்படி என்ன நம்ம கிட்ட இருக்கு சொல்லுங்க? நம்ம கிட்ட அப்படி என்ன இருக்கு? நமக்கு பாடவும் வராது. நம்ம 4 பேர் சேர்ந்து பாடினாலே 4 மாதிரி பாடுவோம். 4 பேர் கையை தட்டினா அது 4 விதமா இருக்கும். நம்ம பாடுற பாட்டு அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் அதை கேட்கறதுக்காக ரொம்ப ஆசையா அவர் என்ன பண்றாரா? ஆமா, வெடியற் காலையிலேயே, ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு தான் என்னுடைய ஜனங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படி சொல்லி அவர் இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்க பாடுற பாட்டுக்காக ஒரு வாரமா அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுலயும் பாருங்களேன், ஒரு சில பேர் பாட்டு பாடுறதுக்கே ரொம்ப டயர்டா வருவாங்க. அப்பதான் ரொம்ப சோர்வா இருக்கும். அப்பதான் இது பண்ணுவாங்க இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்பவுமே ஏதாவது உட்காந்து நீங்க ஏதாவது யோசிச்சுக்கணும், சிந்திச்சு நீங்க இருப்பாங்க இல்லையா? ஆனா தேவன் பாருங்க, நீங்க எதையோ சிந்திக்கிறீர்கள், எதையோ நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களையே தன் நினைவாக தேவன் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதையோ நினைக்கிறீங்களா, ஆனா அவரு உங்களை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவன் நம்ம ஏன் அவ்வளவு அன்பு கூர்ந்தார்? அப்படி நம்ம கிட்ட என்ன இருக்கு? அப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்ல. அதுதான் ஒரு பெரிய என்னன்னு சொல்லி புரிந்து கொள்வது. ஒருத்தனை நம்ம நேசிக்கிறோம் அப்படி சொன்னா அவங்ககிட்ட ஏதாவது இருக்கணும், அப்படிதானே? அளவு கடந்து நேசிக்கிறோம். ஏன்? என்னுடைய அம்மா, என் அப்பா, என் புள்ள, என் மனைவி, என் குடும்பம் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, அதிகமாய் நேசிப்போம். இப்போ அதிகமா நேசிக்கிறீங்க அப்படி சொன்னா உண்மையான அன்பு அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம்? என்ன சொல்லுங்க பாப்போம்? அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்று சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அன்பு எதிர்பார்க்காதது, தாங்கோ, நம்போ, தாங்கோ, சுமக்கும். அப்புறம் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு, உண்மையான அன்பு என்ன சொல்லுங்க பாருங்க? சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்றதா என்னது அன்பு. இப்போ அப்பாவுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், பிள்ளைக்கு திடீர்னு ஒரு தேவை வந்துடும். என்ன பண்ணுவார் அப்பா? பிள்ளைக்கு யாருக்கு செய்வார்? அவருக்கு செஞ்சுக்க மாட்டார். ஏன்? அந்த பிள்ளைலாம் கேட்கல. இருந்தாலும் அவரவ என்ன பண்றாரு? சரி, திடீர்னு இவருக்கு ஒரு தேவை வருது, மனைவிக்கு ஒரு தேவை வருது, என்ன பண்ணுவார்? அதை என்ன பண்ணுவார்? அவர் சொல்லவே மாட்டார். அது சொன்னாலும் வானா அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்புறம் ஏன் சொல்றது? அதனால அதை என்ன பண்ண மாட்டார்? சொல்லவே மாட்டார். அதை தியாகம் பண்ணி என்ன பண்ணுவாரு? அளவு செய்வார். இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப உண்மையான அன்புன்னா என்ன சொல்லுங்க பாக்க? அப்படின்னா தியாகம். அப்ப உண்மையான அன்பு என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு பொன்னை கொடுப்பார், பொருளை கொடுப்பார், வீடை கொடுப்பார், நிலத்தை கொடுப்பார், சம்பள உயர்வை கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், நல்லா கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆனால் இதைவிட அதிகமா அவர் உங்களை நேசிக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் தன் ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்னா அவர் அங்கிருந்தே கொடுத்துருவார், அப்படிதானே? அதுக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் தன் ஜீவனையே கொடுக்க வேண்டும். இதான் உண்மையான அன்பு. அப்போ தன் ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு வேண்டிய மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தேவன் தன் சொந்த குமாரனையே உங்களுக்கு கொடுப்பாரானால், அவர் தன் ஜீவனையே உனக்கு கொடுப்பாரானால் மற்ற எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் உனக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி? அவங்கள பார்த்து கேளுங்க. எப்படி? எப்படி சொல்லு, எப்படி சொல்லு, எப்படி தருவாருன்னு கேட்க கூடாது. எப்படிங்க தருவாரு, எப்படி செய்வாரு, அதுக்கு வழியே இல்லை. எப்படி செய்வார் அப்படி கேட்க கூடாது. எப்படி செய்ய மாட்டார், எப்படி செய்யாமல் இருப்பார்? உயிரை கொடுத்தவர் அல்லவா, அதை விடவா நான் கேட்பது பெரியது. அல்லேலூயா. இதான் விசுவாசம். அது எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி முடியும், எனக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு எப்படி இதெல்லாம் இதெல்லாம் சொன்னா யாராவது கேட்பாங்களாங்க, அதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு, அப்படிதானே சொல்லுவான். விசுவாச டவுட் உனக்குள்ள வருவான். எப்படி நடக்கும், நீ பதில் சொல்லணும். எப்படி நடக்காமல் இருக்கும், எப்படி செய்வார், நீ சொல்லணும் பதில். எப்படி செய்யாமல் இருப்பார். எதிர்த்து எதிர்த்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுறீங்கல்ல, எதிர்த்து மாமியார்கிட்ட பேசுறீங்கல்ல, மாமனார்கிட்ட பேசுறீங்க, மத்த எல்லாருக்கிட்டுமே பேசுறீங்க, எதிர்த்து பேசுறீங்க. ஆனா பிசாசு கிட்ட மட்டும் அப்படியா, அப்படியே அவனை மட்டும் அப்படியே நம்பிடுறீங்களே. ஐயா அப்பா எல்லாருக்கிட்ட பேசதை விட்டுட்டு யாருக்கிட்ட பேசுங்க. முடியாது, நடக்காது, வராது, இது மாறாது, இது திருந்தாது, இப்படிலாம் சொல்லவே சொல்லாது. திருத்துவார், மாற்றுவார், நடத்துவார், முடிப்பார், செய்வார், எல்லாமே எனக்காக அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த விசுவாசமா நீங்க பேசணும். முடியாது, என்னால முடியாது, எனக்காக தான் அவர் செய்து முடிப்பதற்காகத்தானே அவர் எனக்குள்ள வந்து வாசமா இருக்கிறார். நான் செய்ய முடியாததை எனக்காக செய்யதான் அவர் எனக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அதனால ஏன் உனக்குள்ள ஒரு வாசமா இருக்கிறார், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகிய நீங்கள் தான் அவருடைய சபையாக இன்னைக்கு இருக்கிறீர்கள். இரண்டாவது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறீர்கள். ஆகவே தான் எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்குள்ள அவர் இருப்பதற்கு, வாசம் பண்ணுவதற்கு அவர் ஆசையா இருக்கிறார். இந்த சீயோனை குறித்து நான் வேதத்திலே படிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கு. இந்த சீயோன் என்பது சபைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ சீயோன் என்பதும் தேவனுடைய ராஜ்யம் தான். சபை என்பது சபைனாலே என்னதான், தேவனுடைய ராஜ்யம். அப்போ சீயோனை ஏன் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதுனா தேவன் அதிலே தான் வாசம் பண்ண விரும்புகிறார். இப்பொழுது தேவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரா, அந்த சீயோனை அவர் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். வாசிங்க பாப்போம். சங்கீதம் 102 15வது வசனத்தை வாசிங்க பாப்போம். சங்கீதம் 102 15வது வசனம். கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில் வெளிப்படுவார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் சீயோனை கட்டி. யாரு கட்டி கொண்டிருக்கிறது? சபையை யாரு கட்டி கொண்டிருக்கிறது? கட்டி முடித்த பிறகு என்ன செய்வாரா, அவர் மகிமையில் வெளிப்படுவார். இப்ப புரியுதுங்களா? சீயோனை எதை குறிக்கிறது? சபையை தான் குறிக்கிறது. சரி, இப்போ இந்த சீயோனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்கப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம், சகரியா 9ஆம் அதிகாரம் 9 முதல் வாசிங்க பார்ப்போம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ இதோ உன் ராஜா வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார், நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் ஏறி வருகிறார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு நதி தொடங்கி பூமியில் எல்லைகள் பரியந்தம் செல்லும். அல்லேலூயா. ஒரு ராஜா வருகிறார். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. ராஜா வருகிறார்னா என்ன செய்யணும்? இதோ இஸ்ரவேலின் ராஜா எருசலேமுக்குள்ளே வருகிறார். இது அப்படியே நடந்தது இல்லையா? ஆண்டவர் சொல்றார், போ ஒரு கழுதை குட்டியை போய் கூட்டி கொண்டு வா என்று சொல்லி அதன் மேல் ஏறி உள்ளே போகிறார். அப்பொழுது எல்லாரும் என்ன சொல்லி பாடினார்கள்? இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், தாவீதின் குமாரனுக்கு என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். அததான் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே என்ன செய்? கெம்பீரித்து பாடு, சந்தோஷமாய் பாடி அவரை ஆராதனை செய்.
அப்படி ஏன் செய்யணும் அப்படி சொன்னா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ராஜாவுக்காகத்தான் யாரு காத்துட்டு இருக்கிறது? சீயோன் குமாரத்தி காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இயேசுவை ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. அவரை காட்டி கொடுத்தார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனால் கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப யாரை குறிச்சு அங்க சொல்லி இருக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லவில்லை. ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்ப சீயோன் குமாரத்தினா யாரை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. நீங்க ஒவ்வொரு சீயோன் குமாரத்திகள் உன்னிடத்தில தான் வருகிறாரா ராஜா? உங்களை தேடித்தான் வருகிறார். அவர் சொல்லுகிறார், இதோ அவர் வந்து விட்டார். இப்போ இயேசு வந்துட்டார்னா அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குள்ள என்ன தொடங்கிறோம்? நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதாவது ரெண்டு விதமான சுவிசேஷம் பைபிள்ல இருக்கிறது. என்ன சுவிசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரட்சிப்பின் சுவிசேஷம், ரெண்டாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம். சத்தமா சொல்லுங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்ப பைபிள்ல எத்தனை சுவிசேஷம் இருக்கு? ரெண்டு இருக்கிறது. என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, முதலில் இயேசுவையே நான் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவனுக்கு முதல்ல எதை சொல்லணும்? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இது சபைக்கு வெளியே சொல்லுவது. ரோமர் 10 அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ரட்சிக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கலாம். நீதி உண்டாக, இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக, வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நீதி உண்டாக என்ன செய்யணுமா? இருதயத்திலே விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக என்ன வாயினால் அறிக்கை செய்யணுமா? என்ன வாயினால் அறிக்கை செய்யணுமா? இயேசு எனக்காக அவர் என் பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்து மரித்து உயிர் தெழுந்தார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இதை நீ நம்பிட்டு முழுமையா நம்பி வாயில சொன்னால் அப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய நரகத்துல நித்தியமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு நொடி பொழுதுல கர்த்தர் நம்மை அங்கிருந்து தூக்கி பரலோகத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. யோசிப்பா, இதுதான் என்ன சுவிசேஷம்? ரட்சிப்பின் சுவிசேஷம். இப்ப சபைக்கு உள்ள வந்துட்டாச்சு. வந்த பிறகு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம்னா என்ன? ஆளுகை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அரசாட்சி. ராஜ்யம் என்றால் தமிழ்ல அரசாட்சி. அரசாட்சினா என்ன செய்வது? ஆளுகை செய்வது. இப்ப யார் ஆளுகை செய்யணும்? இயேசு நம்ம என்ன பண்ணணும்? ஆளுகை செய்வோம். இப்ப இயேசுவை அறிந்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சபைக்கு உள்ள வந்துட்டோம். இப்பொழுது நம்ம தேவன் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு என்னுடைய ராஜாவாக என் வாழ்க்கை முழுவதையும், அவர் என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும், என் சபையும் முழுமையாக அவர் என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நாம் என்ன மாறுறோம்? சீயோன் குமாரத்திகளாக மாறுகிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் சபைக்கு வந்து விடுகிறோம். சபைக்கு வந்த பிறகு நாம் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு நம்மை முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது நம்மை தேவன் என்னவா மாற்றுகிறார்? சீயோன் குமாரத்தி அப்படின்னு வரும். சீயோன் பர்வதம் அப்படின்னு வரும். சீயோன் பர்வதம் என்றால் எருசலேமிலே இருக்கக்கூடிய ஒரு பர்வதம். காரணம் என்ன? சீயோனிலே தான் யாரு எருசலேம் தான் தேவன் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்ட ஒரு இடம். ஏன் இன்ன வரைக்கும் எருசலேமில் பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த இடத்தை எபூசியர்கள் இடத்திலிருந்து வாங்கினார், கைப்பற்றினார். யாரு? தாவீது. எபூசியர்கள் தெரியலையா? கானானியர்கள் தெரியலையா? கானானியர்கள் 7 விதமான ஜாதி மக்கள் இருந்தார்கள். 7 விதமான அப்ப தேசத்தார்கள். ஜாதினா என்னது? தேசத்தார். எபூசியர்கள், எமோரியர்கள், கிர்காசியர்கள், பெலிஸ்தியர்கள், கானானியர்கள். இப்ப நம்ம மொத்தமா சேர்த்து என்ன சொல்லிடுறோம்? கானான் அப்படின்னு சொல்லிடுறோம். கானானியர்கள் சொல்றோம் மொத்தமா. ஆனா அதுக்குள்ள மொத்தம் எத்தனை பேர்? இப்ப இந்தியர்கள் சொல்றோம். இப்ப இந்தியர்கள்னா இந்தியர்கள் மட்டும்னா யாரா இருக்கிறாங்க? இங்க தமிழர்களும் யாருதான்? ஆந்திராவும் கேரளாவும் அப்புறம் எல்லாருமே இந்தியர்கள் தான். ஆனா உள்ள எத்தனை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் கானானியர்கள் மொத்தமா. ஆனா உள்ள 7 விதமான மக்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அதுல ஒருத்தர் தான் என்னது? எபூசியர்கள். அந்த எபூசியர்கள் இடத்திலிருந்து அந்த தேசத்தை கைப்பற்றின பிறகுதான் அந்த இடத்திற்கு சீயோன், அதாவது முதல்ல எபூசியர்கிட்ட கைப்பற்றி அந்த இடத்தை அவர் என்ன பண்றார்? தாவீது
பிடிச்சிடுறாரு, அந்த இடத்தை பிடிச்சிடுறாரு. இப்போ அதற்கு பேரை மாற்றுகிறார், சாலேம் அப்படின்னு பேரை மாற்றுகிறார். அது என்னவா மாத்துறாரு பேரை? சாலேம். சாலேம்னா என்னது? சமாதானம் இல்லைங்களா? அப்போ எபூ சாலேம், பழைய பேர் என்னது? எபூசியர்கள் இருந்ததனால அது எபூசியர் என்று அழைக்கப்பட்டது. இவர் போய் அவர் அந்த இடத்தை கைப்பற்றி சாலேம் வச்சிட்டார், எபூ சாலேம். சேர்த்து சொன்னா என்ன வருது? எபூ சாலேம், எபூ சாலேம். அதன் பிறகுதான் என்ன வந்துச்சு? ஜெருசலேம். இப்ப இன்னைக்கு 2 பேர் அடிச்சிட்டு இருக்காங்களா அந்த இடத்துக்கு? காரணம் என்னன்னா, தாவீது அதை யுத்தம் பண்ணி பிடிச்சிட்டாரு அந்த இடத்தை. இவரு பேரை வச்சுட்டார், மாத்திடுவாங்கல்ல பேரை, நம்ம ஆளும் கைப்பற்றினோட பேரை மாத்துவாங்க பாரு, அந்த மாதிரி அவரு நம்பிட்டாரு, மாத்திட்டாரு. 2 பேர் அடிச்சு. எவன் சொல்றான் இல்ல எங்களுக்கு சொந்தம், இவர் சொல்றாரு இல்ல நாங்க தான், எங்க தாவீது தானே பிடிச்சிட்டாரு அப்படின்றாரு. சோ அதனாலதான் இன்னும் அந்த இடத்துல போராட்டம் நடக்கிறது. ஆனால் ஏன் அந்த இடத்தை தேவன் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம்ல தொடங்கி இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்தது. ஆபிரகாம் பலி செலுத்தினார் தெரியுங்களா? எந்த மலை? மோரியா மலை, அங்கதான் இருக்கு. அந்த அடுத்தது சாலமோன் ஆலயத்தை கட்டினார் பாத்தீங்களா, அதுவும் அங்கதான் இருக்கு. நல்லா கவனிங்க. அதன் பிறகு இயேசு வந்து சிலுவையில கொண்டு போய் அறைந்தார்கள் தெரியுமா, அதுவும் எங்கதான் இருக்குது, அதுவும் அங்கதான் இருக்குது. இயேசு ஒலிவ மலைக்கு போனார் பாத்தீங்களா, அதுவும் அங்கதான் இருக்கு. இயேசு திரும்ப எங்கதான் வரப்போறாரு? அங்கதான் வரப்போறாரு. அப்போ விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. அதனாலதான் எருசலேம் தான் அங்க அந்த இடத்துல தான் அவர் வரப்போகிறார். அதுதான் இன்றைக்கு தலைநகராக, உலகத்தின் தலைநகரமாக மாறப்போகிறோம். இந்தியாவுக்கு தலைநகரம் எது? டெல்லி. இப்போ PM ஜனாதிபதி அதெல்லாம் எங்க இருப்பாங்க? ஏன் டெல்லியில இருக்கிறாங்க? ஏன்னா அதுதான் தலைநகரம். இப்ப கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் தலைநகரம் எது? தேவனுடைய ராஜ்யத்தின் தலைநகரம். தேவன் எங்க தங்கி இருக்கிறார்? தேவன் எங்க தங்கி இருக்கிறார்? சபையில. அப்ப சபை தான் என்னது? சீயோன் பர்வதம். அப்ப தேவன் தங்கி இருக்கிறதுனால சீயோன் பர்வதம் சபைதான் தலைநகரம். ஹெட் குவார்டரே இதுதான். நீங்க பரலோகம் நினைச்சுக்கிறீங்க. தலைநகர்ல தான் யார் தங்கி இருப்பா? இப்ப தேவன் இங்க தானே இருக்கிறாரு, சபையில தானே வாசம் பண்றாரு. என்ன சொல்லப்படுகிறான்? எங்க வாசம் பண்ண விரும்புகிறேன்? சியோனுடைய வாசஸ்தலங்களில் தான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அப்போ தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற பரம எருசலேம், சியோன் பர்வதம், தலைநகரம் எதுதான்? நம்ம தான். வீடுன்னு சொல்லப்படும், நகரம் சொல்ல போறோம், பண்ணையும் சொல்லப்படும், மாளிகையும் சொல்லப்படும், எல்லாம் பலவிதமான பெயர்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லாமே எதைத்தான் குறிக்கிறது? சபையை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. சோ கர்த்தர் வாக்கு பண்ணினது இடம் என்ன இடம்? அந்த சீயோன் பர்வதம். இப்போ எல்லாரும் அந்த இடத்துல வந்து அவர் திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லி அதை அந்த என்ன பண்றாங்க? அந்த இடத்தை அவர்கள் விட்டு கொடுக்க அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த இடத்தை அவங்க என்ன பண்றாங்க? இன்ன வரைக்கும் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது பூமிக்குரிய எருசலேம், உண்மைதான். ஆனா பைபிள் சொல்லுகிறது பரம எருசலேம் ஒன்று இருக்கிறது. பரம எருசலேம் பரிசுத்த நகரம், பூமியில் இல்ல, பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. அது தன் மனவாட்டியை போல ஆயத்தமாய் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா அது எதை குறித்து சொல்லுகிறது? சபையை குறித்து சொல்லுகிறது. இந்த பூமிக்குரிய எருசலேமிலேயே இவ்வளவு பெரிய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறதா? அது பரிசுத்த நகரம், அது மகாராஜாவின் நகரம், அவர் தேவனுடைய தங்கி வாசம் பண்ணுகிற தலைநகரம். அது மனவாட்டியை போல் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ அவர்கள் இடத்தை முக்கியப்படுத்துகிறார்கள். தேவன் இடத்தை முக்கியப்படுத்துவது இல்லை, உன் இருதயத்தை தான் அவர் முக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவன் இடத்தை அல்ல, உன் இதயத்தை தேடுகிறார். அவர் இடத்தில் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, உன் இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அவங்க எதை இன்ன வரைக்கும் எதுக்காக சண்டை போடுறாங்க? எதுக்காக? இடத்துக்காக. ஆனா தேவன் இடத்தை கேட்கவில்லை, இதயத்தை கேட்கிறார். எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? உனக்குள்ளே. அல்லேலூயா. அவர்கள் பூமிக்குரிய இடத்தை தான் இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எங்க நோக்கி வரல. இன்னும் பரலோகத்தை குறித்த பார்வை அவர்களுக்கு இல்லை. அதை தேவன் அவர்களுக்கு சொன்னாரு. பட் இருந்தாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும் கேளாமலும், இருதயத்தினால் உணராமலும் போனார்கள். காரணம் என்ன? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படி உங்களுக்குத்தான் அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அதனால இங்கேயே இடத்துக்காக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது போயிட்டு போட்டோம்.
அதை வைத்து இன்றைக்கு நிறைய பேர் நிறைய என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புது புதிய பொருளையை கிளப்பி விட்டுட்டு ஆடு கண்டுபிடிச்சிட்டாங்க, மாடு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை வெட்ட போறாங்க, அதை இதை பண்ண போறாங்க, ஆலயத்தை கட்ட போறாங்களா. திரும்பவும் நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கிறோம், இடத்தை தான் தேடி போயிட்டு இருக்கிறோம். இடத்துக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆபிரகாம் இடத்தை முக்கியப்படுத்தினாரா? கூடாரத்துல வாழ்ந்தார். அல்லேலூயா. ஆனா அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் நம்ம. தேவன் இடத்தை முக்கியப்படுத்த விரும்பவில்லை. எதை தான் முக்கியப்படுத்துகிறார்? இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ இந்த சீயோன் பர்வதம் தான் சபை. இந்த சபை தான் தேவனுடைய ராஜ்யம். தேவன் இங்கே வாசம் பண்ணதான் அவர் அதிக பிரியப்படுகிறார். இப்போ என்ன காரணம் அப்படி சொன்னா, இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 14:1-5 வரை. பின்பு நான் பார்த்த பொழுது சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அது என்ன, பிதாவினுடைய நாமம் தங்கள் நெற்றிகளில் எப்படி எழுதுவாரு? சீயோன் மலை இருக்கிறதா? இருக்கு. யார் இருக்கிறது அங்க? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அப்புறம் வேற யார் இருக்கிறது? 1,44,000 பேர் என்ன செய்யறாங்க? அங்க இருக்கிறாங்க. அவங்க நெத்தியில என்ன செய்யப்பட்டிருக்கா? அப்ப நெத்தியில எழுதுவாரா? நம்ம நெத்தியில எழுதுவாரா? சரீரமே என்ன செய்யாது, பரலோக மாம்சமும் ரத்தமும் பரலோகத்திற்கு சுதந்திரிப்பது, அழி உள்ளது அழியாமையை சுதந்திரிக்க மாட்டாது அப்படி சொல்றாரா? அப்போ நெற்றிகளில் எழுதுவேன்னா என்ன அர்த்தம்? உங்கள் சிந்தனைகளில் அது எழுதப்படும். நெத்தினா என்ன அர்த்தம்? உங்கள் சிந்தனை, உங்கள் திங்கிங், உங்க நினைவு, சிந்தனை இருக்குது பாத்தீங்களா? அந்த சிந்தனையில யாரு தான் இருப்பாரு? இயேசுதான் இருப்பார். உண்மையாக வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. பிலிப்பியர் 2:5 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. பிலிப்பியர் 2:5. அப்ப என்ன அர்த்தம்? தங்கள் நெற்றிகளில் நாமம்னா என்ன? நாமம் பிதாவின் நாமம் என்ன? இயேசு என்கிற நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? சிந்தை. அப்போ சிந்தை முழுவதும் நினைவெல்லாம் இயேசுதான். பேச்செல்லாம் நம்ம பாட்டு மட்டும்தான் பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? நினைவெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் பேச்செல்லாம். நீ யோசிச்சு பாருங்களேன், நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க ஒரு நாளைக்கு? நீங்க பேசுற பேச்சை கேட்டு நான் பரலோகத்திலே இருந்துக்கிறேன்ப்பா, நீ இங்கேயே இருந்து கண்டு போயிடுவாரு. ஆனா நம்ம என்ன பாட்டு பாடுறோம் தெரியுமா? அவர் இப்படி பேசிட்டு அவர் அமிச்சிட்டு பரலோகத்துக்கு இங்க வந்துட்டு நினைவெல்லாம் நீங்க தான் ஆண்டவரேன்னு. போதும், நீ பாடினது நிப்பாட்டு, உன் பாட்டு நீ பாட்டு அப்படின்னு சொல்லிடுவாரு அவர். அதனால பாட்டு என்பது நாம் என்ன செய்யறோம்? நிறைய பாடல்களை பாடுகிறோம். பொதுவாகவே நம்ம பாட்டு எப்ப தானாவே வரும் சொல்லுங்க பாப்போம். ரோட்ல போறீங்க, யாருமே இல்ல, நீங்க பாட்டு வண்டியில போறீங்க, திடீர்னு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு போன்ல வந்துருச்சு. எப்படி போவீங்க? அது எந்த பாட்டுமே இல்ல, அது என்ன பாட்டுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே போகுமா இல்லையா? என்ன காரணம்? சந்தோஷமா இருந்தா வாய் என்ன பண்ணாது, சும்மா இருக்காது. அதான் பைபிள் சொல்லுகிறது, சந்தோஷமா இருந்தால் ஒருவன் சங்கீதம் பாட கடவன். அல்லேலூயா. அப்ப பாட்டு எதனால வரணும்? சந்தோஷம். அவ பாட்டு வரமாட்டதுன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம். சந்தோஷம் நமக்கு எதுல இருக்கணும்? தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே, தேவ சமூகத்திலே. நமக்கு வேதம் சொல்லுகிறது அவருடைய சன்னிதானத்திலே நித்திய பேரின்பமா. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நம்முடைய உள்ளம், நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்குமானால் அப்போ வாய் தானாவே என்ன பண்ணும்? பாட்டு பாடுங்க, நல்லா பாடுங்க, சத்தமா பாடுங்க, கைத்தாளம் போடுங்க அப்படிலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்களே என்ன பண்ணுவீங்க? ஆமா, நீங்களே பண்ண சொல்ல வேண்டிய. அப்பனா நீ சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன். ரொம்ப பலவீனமா இருக்குங்கன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம் குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்போ உலகம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் நமக்கு கவலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் வச்சு தள்ளிவிட்டு நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் மேல முழுமையாக நம்முடைய பாரத்தை வைத்து விட்டு நாம விசுவாசத்தோட, சந்தோஷத்தோட நாம தேவனை துதித்து பாடி ஆராதித்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு பலன் வந்துடும் உங்களுக்குள்ள. பலன் வந்துருச்சுனாலே பலவீனம் என்ன செய்யுதோ
போய்விடும். அப்போ இவங்களுடைய சிந்தனை எல்லாம் கடைசியா இந்த சியோன் என்றால் நான் சொன்ன சபை அது எப்படி இருக்கணும்ன்றத நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இந்த சபை அவளுடைய சிந்தனை எல்லாம் என்னவாதான் இருக்கான்? அந்த 1,44,000 பேர்ல நானும் ஒருத்தனா போய் இருக்கணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. சரி, அப்படின்னா அது எப்படி இருப்பார்கள் தான் அங்க எழுதி இருக்கு, அவங்க நினைவுகள். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ சிந்தனை ஃபுல்லா இயேசு, உன்னுடைய எண்ணம் எல்லாம் இயேசு, இதயம் எல்லாம் இயேசு. அப்படின்னா வாயை திறந்தா என்னதான் வரும்? இயேசு தான் வரும், அவ்வளவுதான். அப்போ இயேசு உங்கள் சிந்தனைகளை நிறைந்திருக்க வேண்டும். ஓகே, அடுத்தது வாசிங்க. இப்ப நான் சொன்னேன் பெருவெல்ல இறைச்சலை போலவும். இப்ப புயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான் நியூஸ்ல, அங்கங்க டிவில எல்லாம் பாப்பீங்க. அந்த இறைச்சல், அந்த அலைகள் எல்லாம் வந்து கடல்ல பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? பயங்கர சத்தமா வருது பாத்தீங்களா? அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் சத்தமா என்ன செய்கிறார்கள்? தேவனை துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவங்க மனசெல்லாம் யாரு நிறைந்திருக்கிறார்? இயேசுதான். அவள் சிந்தனை எல்லாம் யாருதான்? இயேசுதான். அப்ப எப்படி அமைதியா இருப்பாங்க? சந்தோஷமாக பாடுகிறார்கள். இருந்தது. புது பாட்டை பாடினார்கள். அந்த பாடல்கள் அங்கே இருக்கக்கூடிய 4 ஜீவன்களுக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவராலும். இப்ப நம்ம பாடுற பாட்டு என்ன பாட்டு பாடுறோம்? நிறைய பாட்டு புக்கு வாங்கிக்கின்னு நம்ம பார்த்து பார்த்து பாடுறோம் இல்லைங்களா? நல்ல பாடல்களை கேட்டு கேட்டு நம்ம அப்படி பாடுறோம் இல்லைங்களா? ஆனா இவர் என்ன சொல்றாரு இங்க? அவங்க பாடுற பாட்டை ஒருவராலும் பாட முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க பாட்டு பாட வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாடுறோம்? பொதுவா நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், பாட்டு புக்கு பாடுறோம், எல்லாரும் சேர்ந்து இப்படிதானே பாடுறேன் தவிர அந்த பாட்டு நம்ம பாட்டுன்னு சொல்ல முடியுமா? நம்ம பாட்டு அல்ல அது. யாருது? அது யாரோ வேற ஒருத்தர் எழுதுனதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம பாடுறோமே, அது அல்ல. அப்ப நம்ம பாட்டு பாடணும்னா என்ன அர்த்தம்? எப்படி பாட்டு பாட முடியும்? இப்ப முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை எங்கே பாடி ஆராதித்தார்கள்? சொல்லுங்க பாப்போம். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே பாடி ஆராதித்தார்கள்? செங்கடலை கடந்த பிறகுதான் முதல்ல அவர்கள் தேவனை பாடி ஆராதிக்கிறார்கள். எந்த பாட்டை பார்த்து பாடினார்கள்? மோசே பாட்டை எழுதி கொடுத்தாரா? இல்லை. ஏற்கனவே எழுதின பாடல்கள்ல ஏதாவது ஒன்று எடுத்து பாடினார்களா? இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, எப்படி அந்த பாடல்கள் அவர்கள் வாயில வந்துச்சு? என்ன, எப்படி வந்தது? தேவன் அவர்களை எப்படி நடத்தினாரோ அதையே அவர்கள் என்னவா பாடினார்கள்? பாட்டாக பாடினார்கள். எப்படி நடத்தினார்? செங்கடலை பிளந்து கர்த்தன் அவள் நடத்தினாரு. அப்ப யோசிப்பு என்ன பாட்டு பாடுறாங்க? கர்த்தாவே தேவர்களில் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர் வல்லவர் வார்த்தை மாறாதவர். இப்ப நீங்க நம்ம பாடுறோமா? இப்போ இந்த பாட்டை நம்ம பாடுறோம் இல்லைங்களா? நம்ம எப்படி பாடுறோம்? தேவன் அவர்களுக்கு செய்ததை அதை நாம் நினைவு கூர்ந்து நம்ம பாடுறோம். இது அவர்கள் பாடினது யாரும் சொல்லி கொடுத்து பாடல இல்லைங்களா? அப்போ தேவன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போறாரு. பின்னாடி போக முடியாது, பார்வன் வராரு. முன்னாடி என்ன நிக்குது? செங்கடல் நிக்கிறது. என்ன செய்யுதுன்னு தெரியல, பயத்தோட பதட்டத்தோட இருந்தாங்க. அப்ப பாடினாங்களா? அப்ப பாடல. அப்ப எதுல இருக்கிறாங்க? பயத்துல இருக்கிறாங்க. பாட்டு வரல, வராது பயத்துல இருந்தா. அப்போ பயத்துல யாராவது நீங்க பாட்டு பாடுவீங்களா? அப்படி வராது. புலம்புவோம். ஐயோ என்ன பண்ண போறேன் தெரியலையே, அப்படி புலம்பிக்கிட்டு இருப்போம் இல்லையா? புலம்புறது வேற, பாடுறது வேற இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. போய் நின்னு புலம்புறாங்க. ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, நீ போய் நேரா உன் கோலை என்ன செய்ய நீட்டு பாடினார். நீட்டின உடனே என்ன ஆயிடுச்சு? செங்கடல் பிளக்கிறது. இதுவரை சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு சம்பவம். அவர்கள்லாம் யோசிச்சு கூட, ஒருத்தன் கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டான். ஈவன் மோசேக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. கோலை நீட்டின பிறகுதான் அவருக்கே தெரியுது, ஓஹோ இப்படியும் தேவனாலே செய்ய முடியுமா என்று சொல்லி. அல்லேலூயா.
அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் நினைச்ச ஒரு தூதன் அனுப்பினால அப்படியே தூக்கிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பான். இந்த பிலிப்பு தூக்கிட்டு போய் விட்டானா இல்லையா? அது எல்லாம் யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இப்படி தூக்கினா அங்க இருந்து விட்டுட்டு போயிட்டான். யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு போனோம்னா எவ்வளவு செலவாகுது. இப்ப இஸ்ரேல் போய் எல்லாரும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. எல்லாரும் நம்ம சபை மக்கள் இஸ்ரேலுக்கு போயிட்டு வரணும். அதுக்காக இப்போவே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, சேவிங்ஸ் பண்ணி வைங்க. ஒரு வருஷத்துக்குள்ள போயிட்டு வந்துருவோம், போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆனா அது எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அது பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா வாங்கணும், எல்லாமே செய்யணும், செலவு பண்ணல நம்ம போயிட்டு வரதுக்கு. இப்போ நீங்க ஒரு பிலிப்பு அப்படி வச்சீங்களேன், என்ன நடக்கும்? இங்க தூக்குவான், இஸ்ரேல் விட்டுட்டு போயிட்டே வந்துருவான். இப்ப தெரியுதா? தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். பவுல் தூக்கின்னு போய் பரலோகத்தில் விட்டு விட்டானா 3 முறை. யோசிச்சு பாருங்க. இவங்க தூக்குனா அடுத்தது அமெரிக்கா, அடுத்த நாள் தூக்கி போய் விட்டுருவான். பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, செலவே கிடையாது. ஈவன் இங்க இருந்து போறதுக்கு 12 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு பிளைட்டா மாறி போனோம், ஒவ்வொரு இடத்துல 4 மணி நேரம் வெயிட் பண்ண வைப்பான். ரொம்ப கஷ்டம். அப்படி பிளைட் நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ நீங்க உட்காந்துனே போனோம், அப்படியே ட்ரெயின்ல கூட படுத்துட்டு போலாம். ஆமா, இங்க இருந்து நான் அங்க போயிட்டு வரதுக்கு எனக்கு டயர்ட் ஆகி போயிடுச்சுன்னா பாரு. ஏன்னா இங்க இருந்து போய் ஆந்திராவுக்கு போய் இது விசாகப்பட்டினம் போய் அங்க ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பாடு இல்லாத சாப்பாடு கேட்டா எல்லா சாப்பாடும் 5000 6000ன்றான். இருக்கிறதுலே பார்த்தா ரொம்ப கம்மியானது எது? சாப்பாடு எடுத்துட்டு போலாம்னா 2 லெமன் சாதம் புளி சாதம் கட்டிட்டு போயிடலாம். அதெல்லாம் அலோடே கிடையாது உள்ளவே. அவன் வாங்கி எல்லாம் அங்கேயே போட்டுருவான், குப்பை தொட்டில போட்டு அனுப்புவான். அவனை பவுடர் டப்பா கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்போ உள்ள போயிட்டா என்ன பண்றது? கொண்டு போய் நாங்க அங்க போய் 3 மணி நேரம் நிக்கிறோம் ஆந்திராவில். இருக்கிறதுலே கம்மியானது எதுன்னு பார்த்தா நூடுல்ஸ். எவ்வளோடான்னா 750 ரூபான்றான். 10 ரூபா பாயிட்ட தண்ணியில போட்டு கலக்கி கொடுத்தா, ஆட பாவி நீ அப்படியே கொடுத்தா நானே செஞ்சு சாப்பிட்டு போயினவன. இருக்கிறதுல அதான் கம்மி. எவ்வளவு செலவு பார்த்தீங்களா? பிலிப்பு பாரு, அதுக்கெல்லாம் நாங்க அந்த மாதிரி ஆளே நான் கிடையாது. இப்படி தூக்குவாரு, அப்படி இறக்கிட்டு போயிட்டே இருந்துறாரு. அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளா நீங்க வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் வந்து இதெல்லாம் சரித்திரத்துல நடந்த சம்பவம், கதை கிடையாது. அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே உட்கார வச்சிருவாரு பரலோகத்துல. பிலிப்பை எப்படி தூக்கி போய் அங்க விட்டாரோ அது மாதிரி உங்களை அப்படியே சபையை தூக்கிட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. அப்படி நீங்க பிலிப்பு மாதிரி நான் மாறணும். ஆண்டவர் ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு நாட்டுக்கு ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாம் நீங்க. சோ தேவனை மட்டும் நீங்கள் பிரியப்படுத்தி வாழ்ந்து பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணி, அதுக்குதான் சொல்றது கண்ட்ரோல் பண்ணணும். நம்மள என்ன செய்யணும், நிறைய காரியங்கள்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்கள் வாசம் பண்ணி நீங்க ஜெபம் பண்ணி நீங்க உங்களை ரெடி பண்ணீங்கன்னா போதும், கர்த்தர் அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல கர்த்தர் செஞ்சுட்டு. அல்லேலூயா. சரி, இப்போ அவங்க என்ன நடக்கிறதா? அந்த வசனத்தை வாசிங்க. இப்போ ஒருவராலும் அந்த பாட்டை என்ன செய்ய முடியாதா, பாடக்கூடாமல் இருந்தது. இப்போ செங்கடலை யோசிச்சு பாருங்க, பிளக்கிறாரு. செங்கடலை பிளந்து நம்ம நினைக்கிற மாதிரி செங்கடலை பிளந்துட்டாரு, அப்படியே ஜனங்கள்லாம் நடந்து போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க நல்லா அந்த வசனத்தை ஃபுல்லா நீங்க தியானிச்சு பாருங்க. செங்கடலை பிளக்கிறாரு, பிளந்த பிறகு ஜனங்க என்ன பண்றாங்க, நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி யாரு வர்றது? பார்வோனுடைய சேனை வருகிறது. இப்ப ஜனங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பார்வோன் எதுல வராரு? ரதத்துல வராரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நடந்து போறவங்கள, ரதத்துல வரவங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், வந்து அவர்களை அடித்து காலி பண்ணிடலாமா இல்லையா? ஆனா அந்த ரதத்துல வந்து அவர்களை பிடிக்க விடாத அளவுக்கு இடையில என்ன செய்தது? காரிருள், மேக ஸ்தம்பம். அப்படி மேகம் இருட்டிச்சுன்னா தெரியும்ல, பகல்லையே நமக்கு வெளிச்சம் தெரியாது பாருங்க. அது நைட்ல நடக்குது. நைட்ல சாதாரணமாவே கடல் எப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. கடல்ல நீங்க போய் பாருங்களேன், கப்பல்ல போய் பாருங்களேன், இவன் எங்க போறானே தெரியாது. இது கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கானே தெரியாது. அப்ப எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க? எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க? கரெக்டா இடத்துக்கு போறேன்னு எப்படி தெரியும்? கலங்கரை விளக்கம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ் இருக்கும் தெரியுமா? அது சுத்தி 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 என்ன அடிக்கும், அது லைட் அடிக்கும் பாருங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளம். அதுக்கப்புறம் நாடை விட்டு நாட போறாங்க, அந்த ரேடார் அது மாதிரி போயிட்டு வந்துருவாங்க. நம்ம ஆளுங்க போய் போறாங்க பாருங்க, மீன் பிடிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப தூரமா போயிட்டாங்கன்னா அவங்க எதை வச்சுதான் வரணும்? அப்போ இது நைட்ல, அந்த ராத்திரியில நடக்குது விஷயம். அப்போ ஜனங்கள் எல்லாம் போயிடுறாங்க. ஜனங்களுக்கு எப்படி வெளிச்சம் தெரிஞ்சுட்டு போனாங்க? முன்னாடி அக்னி ஸ்தம்பம் போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு? அக்னி ஸ்தம்பம் எதுக்கு? வெளிச்சம். போறாங்க இல்லையா, வெளிச்சம் வேணும் இல்ல, அக்னி ஸ்தம்பம் முன்னாடி போயிட்டு இருக்கு. பின்னாடி இவங்களுக்கு மேகஸ்தம்பம். அந்த அவங்க பார்வோனுடைய படை என்ன செய்ய முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை தொட முடியாது. சோ ரெண்டும் இடையில நின்றுட்டு இருக்கு, இவங்களை சேர விடாத அளவுக்கு. ஏன்னா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்துட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க. பாதி தூரம் வந்த பிறகு அவங்களுக்கு புரியுது, கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அந்த ஜனங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம தேவனோடு என்ன செய்ய முடியாது, சண்டை போட முடியாது, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க,
வட்டி வண்டியை திருப்புறாங்க பாரு. திரும்பும் பொழுது உருளைகள் எல்லாம் கழண்டு விழுந்து விட்டது. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ திரும்பின பொழுது என்ன விழுந்துருச்சு? ஒவ்வொன்னா கரண்டு உழுகிறது. இவங்க ஓடுறாங்க, அப்பா நம்ம உயிர் தப்பிச்சு பொழைச்சா போதும், இவனை அழிக்க மத்த இவங்க உயிரை எடுக்க வந்தவன் தான் உயிரை காப்பாத்தினா போதும் என்ற நிலைமைக்கு வந்து அவன் என்ன செய்யறானா? திரும்பி ஓடுறான். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? உங்களை யார் எதிர்த்து வரார்களோ, உங்களை யார் அழிக்க நினைக்கிறார்களோ, ஐயோ நான் பொழைச்சா போதும்னு ஓடுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. திரும்பி போய் நான் விட்டுருவார் ஆண்டவரே. நான் உன் கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துக்கிறேன். நீ ரிட்டர்ன் போனா நான் எப்படி விட முடியும்? அப்ப என்ன செய்யறது? கடல் மூடுது. இப்போ நீங்க இவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்களா, ஆண்டவர் என்ன செய்தாதான் உலர்ந்த தரையாக மாற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரமே கிடையாது, உலர்ந்து போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ரோடு போட்ட மாதிரி இருக்கு, போயிட்டு இருக்கிறாங்க. தண்ணி எல்லாம் உறைந்து போயிருக்குதான். உறைந்து போயினா எப்படி இருக்கு? ஐஸ் கட்டி ஆயிருச்சு. அவங்க ஒருவேளை அப்படியே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, தொட்டு பார்த்து போயிருப்பாங்க. ஆஹா இது என்ன ஒரு ஆச்சரியம், தண்ணி அப்படியே என்ன பண்ணிருக்கு, உறைஞ்சு போய் ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே ரெண்டு பக்கம் நிக்குது. இவங்க அப்படியே நடந்து போயின்னு இருக்கிறாங்க. இப்போ ஐஸ் கட்டியா ஒரு பக்கம் மாறி நிக்குதா? இவங்க வெளிச்சத்துக்கு எது போயிட்டு இருக்கு? முன்னாடி அக்னி பட்டா ஐஸ் என்ன ஆகும்? உருகல. பாருங்க, ஐஸ் அந்த அக்னி பட்டுமே என்ன ஆகல? ஐஸ் கட்டி உருகல. இது ஒரு ஆச்சரியம். இப்போ இந்த ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், இவங்க அப்படியே நடந்து போறாங்க. பின்னாடி துரத்திட்டு வரான்னு தெரியுது, ஆனா கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா பின்னாடி பார்த்தா இருட்டா இருக்கு, முன்னாடி பார்த்தா வெளிச்சமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படியே வராங்க. ஆஹா இப்படி ஒரு தேவனை நாங்கள் எங்கேயுமே இந்த உலகத்துல இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இப்ப பாட்டு வருது பாருங்க. என்ன வருது? என்ன வருது? என்ன வருது பாட்டு? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? இப்ப சேர்ந்து வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தேவனை புகழ்ந்து பாடினார்கள். இந்த பாட்டு எப்படி வந்தது? யார் சொல்லி கொடுத்து வந்தது? எந்த பாட்டை பார்த்து பாட்டு புத்தகத்தை பார்த்து பாடினார்கள்? இல்ல, எங்க இருந்து வருது? தானா வருது. பாத்தீங்களா? இப்படி வர்றவங்களுக்குள்ள பாட்டு. இவங்க தான் அந்த 1,44,000 பேர்ல ஒரு ஆள். வரும். எப்படி வரும்? ஃபுல்லா உங்களுக்குள்ள யார் தான்? அவர்தான். அப்படின்னா என்ன வந்துரும்? ஆனாவே வந்துரும். இரண்டாவது, இந்த வழியில போலன்னா அவர் யார் என்பதை நீ எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பொதுவாகவே பிரச்சனை வரக்கூடாது தான் நம்ம ஜெபிப்போம். பிரச்சனை வரக்கூடாது, கஷ்டம், சோதனை, எதிர்ப்பு, வியாதி, குறைவுகள், இது வராம அவர் யாருன்னு நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? செங்கடல் வெந்தில வந்ததுனால தான் அவர் யார். அந்த வழியை போன பிறகு அவரை துதித்து பாடுவதற்கான வார்த்தைகளை யாருமே சொல்லிக் கொடுக்காமல் தானாகவே உன்னுடைய இதயத்திலிருந்து புறப்பட பண்ணுவாராம். அப்போ எப்படி நடக்கும்? இப்படி நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளை எல்லாம் வரும்பொழுதெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. எப்படி நடத்தணும்? தைரியமாக போயிட்டே இருக்கணும். ஏன்னா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். அல்லேலூயா. நம்ம கூட யார் இருக்கிறது? உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது விசுவாசிப்பீங்களா? என்னோடு இருக்கிறவர் பெரியவர். செங்கடலை கடக்கும் போது விசுவாசிப்பீங்களா? என்னோடு இருக்கிறவர் பெரியவர். வியாதியில விசுவாசிப்பீங்களா? என்னோடு இருக்கிறவர் பெரியவர். உபத்திரவத்தில் விசுவாசிப்பீங்களா? என்னோடு இருக்கிறவர் பெரியவர். என்னுடைய கடுகள விசுவாசம் போதும், என் மலை போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். அப்போ சியோன்ல ஆட்டுக்குட்டியானவரோடு பக்கத்துல நீயும் போய் நிக்கணும்னா அவர்களுடைய எப்படி இருப்பார்கள் என்று ஒரு சில அனுபவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபை என்பது என்னவா மாறணும்? இந்த இடத்துக்கு மாறணும். அப்போ பாடல்கள் நம்ம பார்த்து பாடுறோம், ஓகே, சந்தோஷத்தினால நம்ம பாட்டு பாடுறோம், அதுவும் ஓகே. ஆனால் தேவன் யார் என்பதை அறிந்து உன் உள்ளத்திலிருந்து இந்த பாட்டை யாருமே என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. இப்போ தூதர்கள் பாடுவார்களா? செங்கடலை நீர் பிளந்து, அப்படின்னா எனக்கு செங்கடல் பிளக்க வேண்டிய நான் பறந்து போயிடுவேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? வியாதியிலே சுமகம் தந்தீர் அப்படி நீ பாடுவ. வியாதிய அப்படின்னா எனக்கு வியாதிய வராதே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவ தூதர்களாலும் நீங்கள் பாடுற பாடலை பாட முடியாது. என்னை ரட்சித்தீரே, எனக்கா ரத்தம் சிந்தினீரே, அது அவனுக்காக இல்ல, உனக்காக. அப்பா பிதாவே நீ தான் கூப்பிட முடியும், அவன் கூப்பிட முடியாது. நீங்க அவனை உன்னை விட அவனை வல்லமையா படைச்சி
பொசிஷன்ல அவனை விட உன்னை தூக்கி டாப்ல வச்சிட்டாரு. பவர் அவன் கையில கொடுத்துட்டு அதிகாரத்தை உன் கையில கொடுத்துட்டாராம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பவர் பெருசா அதிகாரம் பெருசா? பவரா அதிகாரமா? நம்ம எல்லாம் ஆண்டவர் நம்ம என்ன கேட்போம்? வல்லமை தாங்க, வல்லமை வல்லமை தாங்க, வல்லமை தாங்க ஆண்டவரே. வல்லமை பெருசா அதிகாரம் பெருசா? வல்லமைனா என்ன? ஃபோர்ஸ். ஒரு படை, அதுக்கு பேர் தானே அது ஃபோர்ஸ். அதுதான் வல்லமைன்னு சொல்றோம். படை பலம் இருக்கிறதுனா ஒரு பெரிய ஆளு இல்லையா? ஆனா அந்த ஆர்மி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்மி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யாருடைய கண்ட்ரோல்ல? பிரதமருடைய கண்ட்ரோல்ல இருக்குது ஆர்மி. அங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே நல்ல ட்ரைனிங் எடுத்து எல்லாம் பயிற்சி எடுத்து எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க. ஒரு யுத்தம் வருதுன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க? யுத்தம் பண்ண போறாங்க. உயிரை தியாகம் செய்து என்ன பண்ணுவாங்க? அவங்க யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட பவர் இருக்கு, ஆனா அதை அவங்க செயல்படுத்த முடியாது. ஆர்டர் வந்தாதான் செய்ய முடியும். ஆர்டர் கொடுக்கிற அதிகாரம் யார் கையில இருக்கு? பிரதமர் கையில இருக்கு. அப்படிதானே? இப்ப நான் சொல்றேன், தேவ தூதர்களை ஏன் வல்லமையாக உண்டாக்கினார்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த அவ்வளவு வல்லமையா உண்டாக்கி அவங்களுடைய வேலை என்னதான்? சபைய பாதுகாக்க வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். இப்ப அதிகாரம் யார் கையில் இருக்குதான்? இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய தூதனுக்கு கட்டளை கொடுக்கிறேன், இன்றைக்கு எனக்கு முன்பதாக நீ செல்ல வேண்டும், அல்லேலூயா, என்னை காக்க வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணணும் நீங்க. இப்ப சொல்லுங்க, வல்லமை பெருசா அதிகாரம் பெருசா? அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற பிள்ளை என்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ சபை ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. இயேசு என்கிற நாமத்தை கூட தூதர்கள் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த நாமம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிடுவார்கள், அதை தொழுது கொள்வார்கள், வணங்குவார்கள், சாஷ்டாகமாக விழுந்தார்கள், பணிந்தார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே வரக்கூடிய வல்லமை, ரட்சிப்பு, அதிகாரம், பலன், சுகம், ஜீவன் எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அப்போ இந்த சியோன் பர்வதத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பிடிப்பட்டவர்களாக மாற வேண்டும். அதுதான் அந்த சபை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஓகே, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயா 40 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40:9. சியோன் மலைன்னு பார்த்தோம், சியோன் பர்வதம் பார்த்தோம், சியோனுடைய வாசஸ்தலங்களில் நான் வாசம் பண்ண பிரியமா இருக்கிறேன் பார்த்தோம். சியோனுடைய சியோன் என்கிற வாசஸ்தலத்தில தான் தேவன் வாசம் பண்ணுகிறார் அப்படின்றத பார்த்தோம். கடைசியா என்ன சொல்லப்படுகிறீங்க? சியோன் சுவிசேஷகியே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு கூப்பிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹல்லேலூயா. அப்போ சியோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவனுடைய பெயர் எழுதப்படும். சோ அதனால இந்த சபை தேவனுடைய ராஜ்யம் தான் சியோன் பர்வதம். இன்றைக்கு தேவன் எங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணிக்கும். முழு உலகத்தை யார் ஆளுகை செய்ய போகிறது? சபைதான். சபையை யார் ஆளுகை செய்ய போகிறார்? இயேசு. அப்ப அவர் வாசம் பண்ணுகிற தலைநகரம் எதுதான்? பூமிக்குரிய எருசலேமை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அங்கதான் அவர் வருவார் என்று சொல்லி அது எழுத்தின் பிரகாரம் அதன் பிறகு நடக்க போகிறது. ஆனால் இப்பொழுதே நீங்கள் தான் ஆவிக்குரிய எருசலேம், பரம எருசலேம், சியோன் பர்வதம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாக அவர் இந்த உலகத்தையே ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதனாலதான் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் பூமியில எப்படி செய்யப்படும்? யார் மூலமாக? சபையின் மூலமாக. அப்ப சபையின் எப்படி இருக்கணும்? அப்போ உங்க நினைவுகள், சிந்தனைகள், இருதயங்கள், வேண்டுதல்கள் எல்லாம், உங்கள் ஜெபம் எல்லாமே என்னதான் இருக்கணும்? இயேசுதான். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அப்படியே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளலாம். அப்பெல்லாம் நீங்க எந்த பாட்டையும் பார்த்து பாட மாட்டீங்க, தானாவே பாட்டு உள்ள இருந்து வரும். பைபிள் வசனத்தெல்லாம் தேடி தேடி எடுக்க மாட்டீங்க, வாயை திறந்தாலே வசனமா தான் வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடமாக சபை மாறும் பொழுதுதான் அங்கு 1,44,000 பேர்ல நாமும் ஒருவராக போய் நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் சபைக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?